Paper analysis in Tamil. இன்னைக்கு நியூஸ்ல வந்து important topics UPSC and TNPSC exam perspective பார்க்கலாம். First, GST collection increases by 8.1% to over 1.83 lakh crore. இது வந்து பிலிம்ஸ் எடுத்துக்கிட்டா ஜிஎஸ்டி கவுன்சில், ஜிஎஸ்டிடிஎன், செஸ் வர்சஸ் டிசால்வ் இதை கூட ரிலேட் பண்ணிக்கலாம். அதே மெயின்ஸ் எடுத்துக்கிட்டா GS3ல இன்டைரக்ட் டாக்ஸேஷன் ரிஃபார்ம்ஸ், கன்சம்ஷன் லெட் க்ரோத், இம்போர்ட் ரெவன்யூ ட்ரெண்ட்ஸ், பிசிக்கல் ஃபெடரேஷனோட லிங்க் பண்ணிக்கலாம். நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், கிராஸ் ஜிஎஸ்டி கலெக்ஷன் 8.1% இயர் ஆஃப் க்ரோத், அதாவது 1.83 கோடி லட்சம் கோடி வந்து இது இருக்குது பிப்ரவரி 2026. ப்ரீவியஸ் இயர் பிப்ரவரி 2025 பார்த்தீங்கன்னா 1.69 லேக் க்ரோ தான் இருந்திருக்கு. இது பிரேக்கப் ஒவ்வொரு செக்டராக எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணிக்க பார்க்கலாமா. டொமஸ்டிக் ரெவன்யூ வந்து 5.53% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதாவது 1.36 லேக்ஸ் க்ரோவும். அதே இம்போர்ட் ரெவன்யூ வந்து 17.2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதாவது 47.837 கோடியாகவும் இருக்கு. அதே நெட் ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து 1.61 லேக் க்ரோர், 7.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரீஃபண்ட்ஸ் வந்து 10.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதாவது 22 கோடி 595. ஓவராலாக வந்து நெட் செஸ் ரெவன்யூவில் எடுத்துக்கிட்டால் 5603 கோடி தான். இது வந்து லோயர் தன் த லாஸ்ட் இயர். இது மட்டும் தான் ஓரளவுக்கு நெகட்டிவ் வந்திருக்கு, இது எல்லாமே பாசிட்டிவ் க்ரோத் தான் ஆயிருக்கு. ஓகேங்களா. பாலிசி கண்டஸ்ட் எடுத்துக்கலாமா. ஜிஎஸ்டி ரேட்ஸ் வந்து 365 வந்து கட் பண்ணாங்க செப்டம்பர் 2025. அதுக்கு வந்து முக்கியமான ரீசன் என்னன்னா, டாக்ஸேஷன் ரேட் வந்து இயர்லியாக வந்து இருந்துச்சுன்னா ஜிஎஸ்டியில் 5, 12, 18, 28 இருந்துச்சு. அதை வந்து ஜஸ்ட் 2 டேக்ஸ் ரேட், அதாவது வந்து எசென்சியல் 5, 18 and 40% for social ultra luxury goods சேஞ்ச் பண்ணது தான் காரணம். கலெக்ஷன் ஆர் டிப்ட் இனிஷியலி, இந்த ரேட் வந்து சேஞ்ச் பண்ணாங்களே அப்போ மட்டும் 1.7 லேக் க்ரோரா வந்து டிப் ஆச்சு நவம்பரில். ஆனால் வந்து ஜனவரியில் வந்து 1.93 லேக் க்ரோரா வந்து ரிகவர் ஆச்சு நல்லா. ஸ்டேட் வைஸ் வந்து எது மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நெகட்டிவ் க்ரோத் எந்த ஸ்டேட்னா நம்ம தமிழ்நாடு தான் அதிகமாக வந்து, அதாவது -6%, மத்திய பிரதேஷ் -8%, ராஜஸ்தான் வந்து -1%, அது மாதிரி நிறைய அஃபெக்ட் ஆயிருக்கு. நேஷனல் ஆவரேஜோட பிலோவான க்ரோத் இருக்கிற ஸ்டேட்ஸ் எதுனா வெஸ்ட் பெங்கால் 1%, ஹரியானா 2%, உத்தரப்பிரதேஷ் 5%, மகாராஷ்டிரா 6%. இன்டர்பிரேஷன் எது மாதிரி பண்ணலாம்னா, இந்தியா வந்து இம்போர்ட்ஸ் வந்து அதிகமாகவும் டொமஸ்டிக் கன்சம்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ரீஎன்ஃபோர்ஸ் த சென்ஸ் ஆஃப் இந்தியன் கன்சம்ஷன் டிரைவன் எக்கனாமி. அது வந்து டொமஸ்டிக் இந்தியாவே லார்ஜஸ்ட் பாப்புலேஷனாக இருக்குல்ல, ஓரளவுக்கு டொமஸ்டிக்லேயே வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது, அது மாதிரி எடுத்துக்கலாம். ஜிஎஸ்டின்றது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான். ஸோ ஜஸ்ட் நியூஸில் இல்லாமல் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் பார்த்துக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு, கான்ஸ்டியூஷனல் பேசிஸ் 101st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து 2014 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதில் தான் ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது வந்து கான்ஸ்டியூஷனில் என்னென்ன சேஞ்ச் பண்ணாங்கன்னா, ஆர்டிகல் 246A ஸ்பெஷல் பவர் டு சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் லெவி ஜிஎஸ்டி, ஆர்டிகல் 269A ஜிஎஸ்டி ஆன் இன்டர்ஸ்டேட் ட்ரேட், ஆர்டிகல் 279A வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி. ஜிஎஸ்டியோட பவர் அது மாதிரி இது மாதிரி இருக்குன்னு பார்க்கலாமா. இது வந்து டெஸ்டினேஷன் பேஸ்ட் இன்டைரக்ட் டேக்ஸ், அதாவது ஃபைனல் கூட வந்து எங்கே ரீச் ஆகும் அங்கே தான் வந்து டேக்ஸ் வந்து லெவி பண்ணுவாங்க. இது வந்து என்னென்ன டேக்ஸ் வந்து ரிப்ளேஸ் பண்ணிச்சுன்னா, வேல்யூ ஆட் டேக்ஸ், சர்வீஸ் டேக்ஸ், எக்ஸைஸ், மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் வந்து ரிப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இது வந்து டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் எது மாதிரினா, சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி இன்ட்ராஸ்டேட் ரிலேட்டட் ஆகும். இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி வந்து இன்டர்ஸ்டேட் ட்ரேட்ல வந்து இன்வால்வ் ஆகிறதெல்லாம் கவர் பண்ணுவாங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் இம்பார்ட்டன்ட். அது வந்து யார் சேர் பண்ணுவாங்கன்னா, யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பண்ணுவாங்க. மெம்பர்ஸ் யாருன்னா ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ், அவங்க வந்து மெம்பர்ஸாக இருப்பாங்க. டிசிஷன் வந்து எல்லாரும் வந்து 3/4 ஆஃப் த மெஜாரிட்டி வந்து ஓட் தான் இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இதில் வந்து 1/3யும், ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து போகிறாங்களா ஃபினான்ஸ் மினிஸ்டர், அவங்களுக்கு வந்து 2/3யும் வெயிட் வந்து இருக்கும். டேக்ஸ் ஸ்லாப்ஸ் இது மாதிரினா காம்பன்சேஷன் செஸ் ஆன் செலக்டட் ஐட்டம்ஸ், டொபாக்கோ, லக்ஸரி கார்ஸ் எக்ஸெட்ரா இருக்குது. காம்பன்சேஷன் டு ஸ்டேட்ஸ், இது மாதிரி நிறைய ஐட்டம் வந்து சொன்னால அதெல்லாம் சென்ட்ரல் வந்து இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டியாக மாறிச்சு இல்லை, பவர் லாஸ் ஆச்சுல, அதை வந்து காம்பன்சேஷன் பண்ணுறதுக்காக 14% ஆனுவல் ரெவன்யூ growth வந்து 2017 to 22 வரைக்கும் கொண்டு வந்துவாங்க. இது வந்து மாதிரினா ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ்ன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியல, எக்ஸ்ட்ரா வந்து டேக்ஸ் போட்டு அது வந்து ஸ்டேட்டுக்கு வந்து தரதாக ஒரு அர்ஜென்ட் காலத்துக்காக ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வந்து வரி அதிகம் தான் செஸ். ஓகேங்களா. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எதுனா, பெட்ரோலியம் ப்ராடக்ட் வந்து ஜிஎஸ்டிக்கு வந்து அவுட் சைட் தான் இருக்குது. ஆல்கஹால் வந்து இதை வந்து ஜிஎஸ்டியில் வந்து எக்ஸ்க்ளூட் ஆகிருக்கு. ஜிஎஸ்டிஎன் வந்து ஐடி வந்து பேக் போன் ஃபார் கம்பெனிஸ்னு எடுத்துக்கலாம். இந்த டாபிக்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2017 கேட்டது. வாட் இஸ் ஆர் மோஸ்ட் லைக்லி அட்வான்டேஜ் ஆஃப் இம்ப்ளிமெண்டிங் ஜிஎஸ்டி? இட் வில் ரீப்ளேஸ் மல்டிபிள் taxes collected by multiple authorities and will thus create single market in India. It will drastically reduce the current account deficit of India and will enable it to increase its foreign exchange reserves. Third, it will enormously increase the growth and size of the economy of India and will enable to overtake China in near future. Select the correct option. Option A 1 only, option B 2 and 3,
ஆப்ஷன் சி 1 and 3, ஆப்ஷன் டி 1, 2 and 3. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ 1 only. Second editorial, missile interpretation in US and Iran war. அகைன் இது இம்பார்ட்டன்ட் ஏன்னா வார் வந்து இஷ்யூஸ் இன்டர்நேஷனல் லெவலில் போயிட்டு இருக்கா. ஸோ அதில் சொல்லியிருக்க பாயிண்ட் வந்து மெயின்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து வெப்பன் சிஸ்டம் ஏதாவது சொல்லியிருந்தா அது வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மிசைல் இன்டர்ஸ்பிரட்டர்ஸ் யூஎஸ் ஈரான் கான்ஃப்ளிக்ட். ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் எதாவது கேட்பாங்கன்னா இன்டகிரேட்டட் ஏர் அண்ட் மிசைல் டிஃபென்ஸ், பேட்ரியட், தாட், அயன் டோம், ஹேரோ, டேவிட் ஸ்லிங், பாபர் 373 ஈரான். அதே மீன்ஸ் எடுத்துக்கிட்டா GS2 வெஸ்ட் ஏஷியா செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர், யூஎஸ் ஈரான் இஸ்ரேல் ஸ்ட்ராட்டஜிக் பேலன்ஸ். GS3ல எடுத்துக்கிட்டா மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், சேச்சுரேஷன் அட்டாக், கஸ்ட் அசிமெட்ரி, ட்ரோன் மிசைல் வார்ஃபேர், இதெல்லாம் லிங்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மிசைல் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஒரு மிலிட்ரி சிஸ்டம் டு டிடெக்ட், ட்ராக் அண்ட் டிஸ்ட்ராய் இன்கமிங் மிசைல்ஸ். சிம்பிளாக நம்ம வந்து நிறைய யூடியூப் அண்ட் இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸ் பார்த்துருப்போம்ல. ஒரு மிசைல்ஸ் வரும், அது வந்து இன்னொரு இந்த சைட்லேருந்து வந்து இன்னொரு மிசைல் வந்து அட்டாக் பண்ணி அது டெஸ்ட்ராய் ஆகிட்டு விழுற மாதிரி இருக்குல்ல, அதுதான் மிசைல் டிஃபென்ஸ். இதனுடைய காம்பவுண்ட்ஸ் என்னென்னா ஏர்லி வார்னிங் ரேடார் இருக்கும், அது கிரவுண்ட் ஆர் சி பேஸ்டாகும். செகண்ட் ஒன் வந்து காமன் அண்ட் கண்ட்ரோல் சென்டர்ஸ். தேர்ட் இன்டர்செப்டார் மிசைல்ஸ் இருக்கும். இது வந்து எது மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் வந்து இன்கமிங் மிசைல்ஸ் வந்து ரேடார் வந்து டிடெக்ட் பண்ணும், இந்த வழியாக தான் வரும் அது மாதிரி. தென் ட்ராஜெக்டரி கால்குலேட்டர், அதனுடைய அந்த மிசைல் வரல இது வந்து இந்த டைரெக்ஷனில் போகலாம் அது மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் வந்து இன்டர்செப்டார் லான்ச், அதை வந்து அதுக்கு அகேன்ஸ்டாக வந்து லான்ச் பண்ணுவாங்க வெப்பன்ஸை. அது வந்து இட் டு கில், அதாவது கைனடிக் எனர்ஜி ஆர் ப்ராக்சிமிட்டி ஃபியூயல் டெஸ்ட்ராக்ட், அந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணுவாங்க. என்னோட பர்பஸ் என்னென்னா நகரம் சரி மிலிட்ரி அசஸ் சரி பாதுகாக்கிறதுக்காகவும் தென் எதிரிகளை வந்து உள்ளே வந்து ஒரு கண்ட்ரிக்குள்ளேயே வந்து வான்வழியே வராமல் ப்ரொவைட் பண்ணுறது தான் என்னோட எய்மே. யூஎஸ் இஸ்ரேல் இன்டகிரேட்டட் டிஃபென்ஸ் சிஸ்டம். என்னென்ன டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து இப்போ வார் பண்ணியிருக்கல, அதில் வந்து நிறைய வந்து வெப்பன்ஸ் வந்து டிஃபென்ஸ் பண்ணுறாங்களா, அதை வந்து என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க, அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மல்டி லேயர் டிஃபென்ஸ். ஃபர்ஸ்ட் மிஷன் என்னென்னா ஹாரோ, அது வந்து என்ன பண்ணோம்னா எக்ஸ் அட்மாஸ்பியர் இன்டர்செக்ஷன் அந்த ஃபங்க்ஷனும். செகண்ட் டேவிட் ஸ்லிங், மீடியம் ரேஞ்ச் த்ரெட்ஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காகவும். அயன் டோம் ஷார்ட் ரேஞ்ச் ராக்கெட்ஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இருக்குது. அதே தாட், இது வந்து யாருன்னா யூஎஸ்காரங்க, அது வந்து என்ன ஹை ஆல்டிடியூடில் வந்து டிஃபென்ஸ் கெப்பாசிட்டி இருக்கும். பேட்ரியட் PAC-3, இது வந்து டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்ஸ். SM-3 ஆர் SM-6 வந்து நாவல் இன்செப்டர்ஸாக இருக்கும். இது வந்து ப்ரிலிம்ஸ்லேயே எக்ஸாமில் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த கண்ட்ரி வந்து ரிலேட்டடானது, அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அது மாதிரி ஓகேங்களா. ஸோ மறக்காம வச்சுங்க. இப்போ வந்து 12 day வார் கண்ட்ரிஸ், இப்போ வந்து ரீசெண்டாக ஏஷியன் கண்ட்ரிஸ் வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் வார் இருக்குல்ல, அது என்னென்னா லார்ஜ் ஸ்கேல் மிசைல் அண்ட் ட்ரோன் அட்டாக்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஹை கன்சம்ஷன் ஆஃப் இன்டர்செப்டர், அதாவது SM யூசேஜ் பண்ணி அந்த பீக்கில் வந்து போயிட்டு இருக்கு. ரீப்ளேஸ்மெண்ட் கன்சர்ன்ஸ் ஆஃப் ஃபார் யூஎஸ் அண்ட் இஸ்ரேல், ஏன்னா வந்து யூஎஸ் இஸ்ரேல் தான் அங்கே மெயினான வார் ஏற்படுறதுக்கு ஒரு காரணமாக. லிமிடேஷன் என்னென்னா ப்ரொடக்ஷன் ஸ்லோவர் தென் ஹை இன்டென்சிவ் வார்னிங்ஸ். இந்த மிசைல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் இருக்குல்ல, இது வந்து ரொம்ப லோவாக இருக்குது. ஏன்னா வந்து வெப்பன் அட்டாக்ஸ் வந்து இப்போ அதிகமாக இருக்குது, அது மாதிரி நியூஸில் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் வந்து வெப்பன்ஸ் இது மாதிரி வச்சுருந்தான்னு பார்த்தோம். இப்போ வந்து ஈரான் ஏர் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இது மாதிரி இருக்குது, பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கீ சிஸ்டம் என்னென்னு எடுத்தால் பாபர் 373, இது வந்து என்னென்னா சைட் 4B மிசைல் வந்து கேர் பண்ண மாதிரி இருக்கும். ஹார்மன் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். தேர்ட் சேவோம் கரோட் சிஸ்டம். ஃபோர்த் டோர் M1, இது வந்து யார் ஆர்ஜன் பண்ண கண்ட்ரினா ரஷ்யா. ஃபிஃப்த் ஒன் மசித் அசார் சிஸ்டம், இது வந்து கவுண்டர் ட்ரோன்ஸ் அண்ட் குரூஷியல் மிசைல்ஸ் ஆக்ட் ஆகுது. என்னோட ஃபீச்சர்ஸ் என்னன்னா 360 ரேடார் கவரேஜ், அது வந்து அர்மன் யூஸ் பண்ணிடுறாங்க. டிசைன் டு இன்டர்செப்ட் ஷார்ட் மீடியம் ரேஞ்ச் மிசைல்ஸ் ஆகும். மொபைல் லான்ச் பிளாட்ஃபார்ம்ஸும் ஆக்ட் ஆகுது. கன்சர்ன்ஸ் ஓவராலாக என்ன பண்ணுறதுன்னா ஸ்டாக் ஃபைல் லிமிடேஷன், ஏன்னா வந்து ஈரான் வந்து ரொம்ப லிமிடேஷன் தான் வெப்பன் வச்சிருக்கும். சப்ளை பண்ணுறவங்க ஏதாவது அதர் கண்ட்ரிஸ் பண்ணாலும் ஓரளவுக்கு தான் சப்ளை பண்ண முடியும். ஆனால் இஸ்ரேலும் சரி யூஎஸும் சரி ஸ்ட்ராங்கான வெப்பன்ஸ் ஸ்டாக் வச்சுருக்காங்க. ரிஸ்க் ஆஃப் சேச்சுரேஷன் அட்டாக்ஸ் ஓவர்வெல்மிங் டிஃபென்ஸ், அதிகமாக சப்போஸ் ஓவராலாக அதிகமாக தாக்கல் ஆச்சுன்னா ஈரானே வந்து ரொம்ப சிவியராக டேமேஜ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்ட்ராட்டஜிக் இஷ்யூஸ் அண்ட் சேச்சுரேஷன் அட்டாக்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சேச்சுரேஷன் அட்டாக்ஸ் லான்ச்சிங் லார்ஜ் நம்பர் ஆஃப் மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் சைமல்டேனியஸ்லி. அதனோட எக்ஸிட் என்ன எக்ஸிட் இன்டர்செப்டர் ஸ்டாக், அதாவது லிமிடேஷன் என்ன தான் ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வெப்பன்ஸ் வர அளவுக்கு வந்தால் மட்டும் தான் டிஃபென்ஸ் வந்து ப்ராப்பராக பண்ண முடியும். அதிகமாக நிறைய மிசைல்ஸ் இது பண்ணால் அதை வந்து கரெக்டாக வந்து செக்யூர் பண்ண முடியாது இல்லை சிட்டிசன்ஸ் ஆர் பிளேசஸ். ஸோ அதுதான் இப்போ வந்து சேச்சுரேஷன் அட்டாக் தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதனால் கீ ரிஸ்க்ஸ் என்னென்னா லிமிடெட் இன்டர்செப்டர் இன்வென்ட்ரி, இப்போ தான் சொன்னது. ஸ்லோ ப்ரொடக்ஷன் சைக்கிள்ஸ், வெப்பன்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ரீலோட் டைம் கெப் டு எக்ஸ்போஸ் ஸ்டாக், அதாவது மீண்டும் ஏற்றும் நேர இடைவெளிகள் ரொம்ப கம்மியாக இருக்குன்றது தான். ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிமெண்டேஷன், நம்ம என்னென்ன விலைகளை எதிர்பார்க்கலாம்னா இன்டெகிரேஷன் ரீஜனல் ஏர் டிஃபென்ஸ் எமர்ஜிங், ஓகேங்களா. தென் யூஎஸ் வந்து வெஸ்ட் ஏஷியாவில் வந்து ரொம்ப அதிகமாக இன்வால்வ் பண்ணுறது இன்க்ரீஸ் ஆச்சு.
குளோபல் எனர்ஜி செக்யூரிட்டியும் வந்து ரிஸ்க் ஆகும். ஏன்னா வந்து வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் தான் வந்து பெட்ரோலியம் வந்து மேஜர் சோர்ஸாக இருக்காங்க. அப்புறம் வந்து நேச்சுரல் கேஸ் அது மாதிரி முக்கியமான ரினியூவல் எனர்ஜி சோர்ஸ் வந்து வெஸ்ட் ஏஷியா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வார் சுச்சுவேஷனால அதனால் ப்ரொடக்ஷன் சரி டிரான்ஸ்போர்ட்டும் சரி ரொம்ப அஃபெக்ட் ஆகும். இதனால் வந்து குளோபல் லெவலில் வந்து எனர்ஜி செக்யூரிட்டி இஷ்யூஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அயன்டோம், தாட், பேட்டரி இதனோட வெப்பன்ஸ் அதனோட ஃபங்க்ஷன்ஸ் கேட்கலாம். எக்ஸோ அட்மாஸ்பியர், என்டோ அட்மாஸ்பியர் இன்டர்ஸ்டேஷன் இது மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ், வெஸ்ட் ஏஷியன் ஜியோலொட்டிக்ஸ் இது மாதிரி கேட்கறதுக்கும். இந்த டாப்பிக்கில் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் கன்சிடர் தி ஃபாலோயிங் கண்ட்ரிஸ்: அர்மேனியா, அஜர்பைஜான், குரோட்டேரியா, ரொமானியா, உஸ்பெகிஸ்தான். Which of the above are members of the Organization of Turkish States? A 1, 2, 4, B 1 and 3, C 2 and 5, D 3, 4, 5. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி 2 and 5 only. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு டாஸ்க். வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் வந்து கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும். அதில் வந்து யாராவது மெம்பர் கண்ட்ரிஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் எடிட்டோரியல் 16th ஃபினான்ஸ் கமிஷன் மிஸ்ஸஸ் அண்ட் கன்சர்ன்ஸ். நம்ம நியூஸ் பேப்பரில் நிறைய எடிட்டோரியல் வந்து ஃபினான்ஸ் கமிஷன் ரெலவெண்ட்டாக பார்த்துட்டோம். ஏன்னா வந்து ரீசெண்டாக தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, அதனோட ரெக்கமெண்டேஷன் இது மாதிரி இருக்கும். அது மாதிரி நம்ம டெலிகிராம் சேனலும் மெனி டைம்ஸ் வந்து எம்சிக்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கும். அதுக்கான ரீசன் என்ன? ஃபினான்ஸ் கமிஷன் ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி, ரீசெண்டாக தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமும் சரி மெயின்ஸ் எக்ஸாமும் சரி கண்டிப்பாக எக்ஸெப்ட் பண்ணுற டாபிக் தான். ஸோ அகைன் வந்து நியூஸில் வந்தாலும் ஒன்ஸ் அகைன் நம்ம பார்க்கறதுக்கு அதுதான் ரீசன். சரி வாங்க நியூஸில் வந்ததை பார்க்கும். ஃபஸ்ட்டு ஃபிலிம்ஸில் வந்துட்டு அந்த டாபிக் வந்து லிங்க் பண்ணால் ஆர்டிகல் 280 ஃபினான்ஸ் கமிஷன், வெர்டிக்கல் வர்சஸ் ஹரிசாண்டல் டிவல்யூஷன், செசஸ் அண்ட் சர்ஜஸோட லிங்க் பண்ணிக்கலாம். மெயின்ஸ் எடுத்துக்கிட்டா GS2 ஃபிசிக்கல் ஃபெடரலிசம், சென்ட்ரல் ஸ்டேட் ரெவன்யூ ஷேரிங். அது GS3னா டேக்ஸ் டிவல்யூஷன் ஃபார்முலா, GSTB பேஸ்ட் கிரைட்டீரியா, ரெவன்யூ பேஸ்ட் ஈக்குவலேஷன் பிரின்சிபல் அதெல்லாம் லிங்க் பண்ணிக்கலாம். 16th ஃபினான்ஸ் கமிஷன் வெர்டிக்கல் இஷ்யூஸ். பேக்ரவுண்ட் நியூஸில் சொன்னது என்னென்னா டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஃபாலோடு கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ். அது வந்து அவங்க ரெக்கமெண்டேஷன்லாம் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் பேஸ் பண்ணி தான் இருந்துச்சுன்றாங்க. இது வந்து எதுக்குன்னா வெர்டிக்கல், அதாவது சென்ட்ரல் ஸ்டேட் ஒரு ஃபண்டு வந்தால் இது மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். தென் ஹரிசாண்டல் பிட்வீன் த ஸ்டேட் வந்து இது மாதிரி ஃபண்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான். அதுதான் வந்து முக்கியமான ஃபங்க்ஷன் ஃபினான்ஸ் கமிஷன். ஓகேங்களா? அவங்க வந்து எவ்வளோ ஷேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிக்கலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்ஸ் ஷேர் டிவிஷபிள் பூல். 14th ஃபினான்ஸ் கமிஷன் தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க. 32 to 42% வந்து ஒரு 100 ரூபா வந்தால் 32 ரூபா முன்னாடி வந்து கொடுத்துருந்தாங்க ஸ்டேட்டுக்கு. இப்போ வந்து 42 ரூபா வந்து அட்லீஸ்ட் கொடுக்கணும். அது மாதிரி 14th ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. 15th ஃபினான்ஸ் கமிஷன் என்ன பண்ணிப்பாங்கன்னா 41% ரெடியூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ஸ்டேட் ஆச்சு இல்லை, அப்புறம் வந்து யூனியன் டெரிட்டரியாக வந்து மாறிச்சில்ல. ஸோ வந்து ஃபண்டை கொஞ்சம் கம்மி பண்ணிப்பாங்க. 16th ஃபினான்ஸ் கமிஷனும் சேம் 41% தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கீ கன்சர்ன்ஸ். இந்த வந்து 16th ஃபினான்ஸ் கமிஷனில் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணது என்னென்ன கன்சர்ன்ஸ் வந்து இருக்குது அது மாதிரி நியூஸில் சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரைசிங் யூஸ் ஆஃப் செஸ்ஸஸ் அண்ட் சர்ச்சஸ். இந்த செஸ் அண்ட் சர்ச்சஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு டேக்ஸ் அது மாதிரி வேல்யூடேஷன் மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, சரி இல்லாட்டி எசென்சியல் திங்ஸ் ஒரு, அதாவது செஸ்ஸஸ்னால் காமன் திங்ஸோட போடுவாங்க, சர்ச்னா ஒரு லக்ஸரி திங்ஸ் அதில் வந்து டேக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த டேக்ஸ் வந்து அடிஷ்னலாக கேல்குலேட் பண்ணுற டேக்ஸ் வந்து ஸ்டேட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு ஒரு நெசசரியும் இல்லை. அப்படின்னா இந்த 42% வந்து அது கவர் ஆகாது. ஸோ வந்து அதிகமாகிடுச்சா, ஸோ ஷேர் வந்து ஸ்டேட்டுக்கு வந்து போகாமே கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நோ கிளியர் ரெக்கமெண்டேஷன் டு லிமிட் ஆர் இயர் மார்க் தெம். இந்த செஸ் அண்ட் சர்ஜரி பற்றி இந்த ஃபினான்ஸ் கமிஷன் எதுவுமே அதிகமாக பேசவே இல்லை. தேர்ட் ஒன்று என்னென்னா டிஸ்கண்டினியூஷன் ஆஃப் ரெவன்யூ டெபிசிட் கிராண்ட்ஸ். ப்ரீவியஸ் டைம் வந்து ரெவன்யூ டெபிசிட் கிராண்ட்ஸ் வந்து ஸ்டேட்டுக்கு வந்து கொடுத்தாங்க, அதுவும் இந்த ஃபினான்ஸ் கமிஷன் வந்து இக்னோர் பண்ணிட்டாங்க. ஃபோர்த் வந்து என்னென்னா நோ ஸ்டேட் ஆர் செக்டர் ஸ்பெசிஃபிக் கிராண்ட்ஸ் ரெக்கமெண்டட். ஒரு சில ஸ்டேட்டுக்கு வந்து ரொம்ப லோயராக இருந்தால் வச்சுங்களேன், ப்ரீவியஸ் ஃபினான்ஸ் கமிஷனில் இவங்களுக்கு ஃபண்டு இவ்வளோ தரலாம், டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி சொல்லிப்பாங்க. அந்த ஒரு க்ரைட்டீரியாவும் இந்த ஃபினான்ஸ் கமிஷன் இக்னோர் பண்ணிடுச்சு. இதனால் இம்பேக்ட் என்னென்னா எஃபெக்டிவ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஸ் பர் சென்ட்ரல் கிராஸ் ரெவன்யூ இது மாதிரி எடுத்துக்கிட்டா 14th ஃபினான்ஸ் கமிஷனில் வந்து 30.6 இருந்துச்சு. ஆனால் 15th ஃபினான்ஸ் கமிஷனில் 34.4 டிக்ரீஸ் ஆகிருக்கு. இதனால் கொஸ்டின்ஸ் வந்து லாங் டேர்ம் ஃபிசிக்கல் ஃபேஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஹரிசாண்டல் டெவல்யூஷன் கிரைட்டீரியா சேஞ்சஸ். ஹரிசாண்டல் டெவல்யூஷன் நம்ம ஏற்கனவே சொன்னது தான். ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் வந்து அது மாதிரி ஃபண்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், அதுதான் ஹரிசாண்டல் டெவல்யூஷன் சொல்லுவோம். ஃபார் சிம்பிள் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுக்கு அது மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, மேகாலயா அது மாதிரி ஸ்டேட்டுக்கு வந்து இது மாதிரி ஃபண்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, 100 ரூபா வந்தால் அது வந்து சொல்கிறது தான் ஹரிசாண்டல் டெவல்யூஷன். நியூ கிரைட்டீரியா வந்து புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா எஃபிஷியன்சி டைமென்ஷன். கான்ட்ரிபியூஷன் வந்து இது பண்ணுறாங்க, எவ்வளோ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அது வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இது மாதிரி மெஷர் பண்ணுறாங்கன்னா ஸ்டேட் ஜிடிபி இன் ஓவரால் இந்தியாஸ் கிராஸ் எஸ்டிபியோட லிங்க் பண்ணி இது பண்ணுவாங்க. இது வந்து எதுக்குன்னா சிஎஸ்டிபி வந்து மாடரேட் எக்ஸ்ட்ரீம்ஸை வந்து யூஸ் பண்ணணும், அதுக்காக கொண்டு வந்தது தான். இஷ்யூஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஸ்டேட்டில் அந்த ஹரிசாண்டல் டெவல்யூஷனில் இது பண்ணுறது ப்ரொடக்ஷன் எபிசியும் ஃபிசிக்கல் எபிசிஸையும் வந்து ஈக்குவல் பண்ணியிருக்காங்க. அது வந்து நாம் வந்து அது மாதிரி எடுத்துக்கூடாது. செகண்ட் இண்டஸ்ட்ரியல் சிஎஸ்டிபி வந்து ஒரு வந்து எதை பொறுத்து இருக்குன்னா மார்க்கெட் ப்ரோசஸ், கேபிட்டல் கான்சன்ட்ரேஷன் அண்ட் லேபர் மொபிலிட்டி பொறுத்து இருக்கும்.
Third, dropped earlier tax effort or physical discipline criteria. ஒரு டைம்லாம் போன டைம்லாம் வந்து கரெக்டாக ஒரு டேக்ஸ் வந்து ஸ்டேட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணால் 2.5% வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. ப்ரீவியஸ் ஃபினான்ஸ் கமிஷன்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி அதுவும் வந்து இந்த டைம் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. வெயிட் சேஞ்சஸ் சீன் ஆஸ் ஜட்மெண்ட் பேஸ்டு எடுத்துக்கலாம். டிபேட் என்னென்னா பேலன்சிங் ஈக்விட்டி இன்கம் டிசஸ் வர்சஸ் எஃபிஷியன்சி. செகண்ட், டென்ஷன் பிட்வீன் ரிச் அண்ட் புவர் ஸ்டேட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட், லாஸஸ் கெயின்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் ஃபெடரலிசம் கன்சர்ன்ஸ் நியூஸ்ல நான் சொல்லியிருந்தான் பார்க்கலாம். எந்தெந்த ஸ்டேட் வந்து லாஸ் ஆகும் இது மாதிரி பண்ணதுனால மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், பீகார், ஒடிசா, சத்தீஸ்கர், ராஜஸ்தான். தென் சம் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் அண்ட் ஸ்மால் ஸ்டேட்ஸ் லைக் அருணாச்சல் பிரதேஷ், மேகாலயாவும் வந்து கொஞ்சம் லிட்டிலாக ஆஃபேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கோர் கன்சர்ன்ஸ் என்னென்னா டிவோல்யூஷன் அலோன் இன்சஃபிஷியன்ட் டு கேப்சர் நீட் டிஃப்ரென்சஸ். அதாவது இந்த 41% தந்துடுறாங்களே இது மாதிரி பண்ணால் மட்டுமே ஒவ்வொரு ஸ்டேட்டோட டிமாண்ட் வந்து நம்ம வந்து பூர்த்தி செய்ய முடியாது. ஏன்னா வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிமாண்ட் இருக்கும். இப்போ நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்னா வந்து அவங்க வந்து எக்கனாமி பவராக இருக்கும், பார்டர் இன்செக்யூரிட்டி அது மாதிரி நிறைய த்ரெட் இருக்குல்ல. ஸோ அது மாதிரி அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனும் டிஃப்ரென்ஸாக இருக்கும். செகண்ட், ரெவன்யூ கேப் கிராண்ட்ஸ் குட் மிட்டிகேட் த லாஸஸ். அது ஆனால் இப்போ வந்து ரெவன்யூ கேப் வந்து ஆட் பண்ணவே இல்லை. ஆர்டிகல் 275 பேசிஸ் ஃபார் நீட் ஃபார் பேஸ்ட் ஆன் கிராண்ட்ஸ். ஹெல்த், எஜுகேஷன் இது வந்து தந்தே ஆகணும்னு சொல்லலாம். ப்ராடர் இஷ்யூஸ் எடுத்துக்கிட்டால் ரைசிங் கான்சன்ட்ரேஷன், சென்ட்ரலைசேஷன் வயா செஸ்ஸஸ் அண்ட் சர்ச்சஸ் சொன்னால இது வந்து ஸ்டேட்டுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து தரவே முடியாது, டேக்ஸ் வந்து தர தேவையில்ல. ஸோ வந்து சென்ட்ரலைசேஷன் இஷ்யூஸ், அதாவது ஃபினான்ஷியலாக வந்து ரொம்ப வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி ஆகுது. செகண்ட், நீட் டு பேலன்ஸ் ஈக்குவலைசேஷன் வித் பர்ஃபார்மன்ஸ். ஒரு சில ஸ்டேட் வந்து நம்ம தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாலாம் நல்லா மகாராஷ்டிரா நல்லா பர்ஃபார்மன்ஸ் அவுட்புட் தந்தாலும் அவங்களுக்கு வர ரிட்டர்ன் வந்து ரொம்ப ரொம்ப லோவாக தான் இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ்க்கும் கொஞ்சம் க்ரைட்டீரியா வந்து கொடுக்கணும் அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபிசிக்கல் ஃபெடரலிசம் ரிக்வெஸ்ட் ப்ரெடிக்டபிள் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் ட்ரான்ஸ்பரன்ஸ். ஓவராலாக வந்து கரெக்டாக இது மாதிரி பண்ணியிருக்கோம், இதனால் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணோம் ஸ்டேட்டுக்கு வந்து கொடுக்கணும், அது மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு மெத்தட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் போதுக்குன்னா வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் டிவிலேஷன் எவ்வளோ இருக்குது. ஃபினான்ஸ் கமிஷன் ரோல் ஆர்டிகல் 280 மென்ஷன் பண்ணி அதனோட மென்ஷன் என்ன. ஈக்குவலேஷன் பிரின்சிபல் அண்ட் கோஆபரேட்டிவ் பிரின்சிபல் மெயின்ஸ் எக்ஸாமில் கேட்குற வாய்ப்பு இருக்குது. இந்த டாபிக்ல உண்டான ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாமா. வித் ரெஃபரன்ஸ் டு 14th ஃபினான்ஸ் கமிஷன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட். 2015 கேட்டது. இட் ஹாஸ் இன்க்ரீசஸ் ஸ்டேட் ஷேர்ஸ் இன் த சென்ட்ரல் டிவிசிபிள் pool from 32 to 42%. Second, it has made recommendation concerning sector specific grants. Select the correct answer using the given code below. A 1 only, B 2 only, C both 1 and 2, D neither 1 nor 2. Correct answer என்ன ஆப்ஷன் A. மீன்ஸ் இது மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் பார்க்கலாமா. How have the recommendation of the 14th Finance Commission of India enabled the state to improve their fiscal position. 2021 கேட்டது. செகண்ட் கொஸ்டின் 2018 இது மாதிரி கேட்டுக்கலாம் பாருங்க. How is the Finance Commission of India constituted? What do you about the terms of reference of the recently constituted Finance Commission? Discuss. Last question. Discuss the recommendation of the 13th Finance Commission which have been departure of previous commissions for strengthening local government finances. 2013 கேட்ட questions. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எனி சஜஷன்ஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்னாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோவில் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஹெல்ப்ஃபுல்லான கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட் மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டுமாரோ பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.